அஷ்டச்சரத்தினாலான விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியால் தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். அப்படி கடவுள் அம்சமாக பிறக்கும் ஒரு மானுட பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும். நீ விரும்பிய வரத்தை உமக்களிக்கிறேன் மகிஷமுகி. ஆயுஷ்மான் பவ. தன்னுடைய விதியை தானே நிர்ணயம் செய்து கொண்ட சந்தோஷத்தில் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்து வதம் செய்ய தொடங்கினாள். ஓம் நம சிவாய. 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 இந்த இடத்தில் இன்னொரு நிகழ்வை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு முறை இந்திரன் ஐராவதத்தின் மீது பவனி வரும்போது துர்வாச முனிவர் எதிர்பட்டார். தேவாதி தேவா, மகாவிஷ்ணுவின் பத்னி மகாலட்சுமி ஆசியுடன் அளித்த இந்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு வளம் பெறுவாயாக. இந்திரனோ வெகு அலட்சியமாக யானையின் மீது அமர்ந்தபடியே அந்த மலர் மாலையை ஐராவத யானையின் மத்தகத்தின் மீது வீசினார். ஐராவதமோ அவருக்கு மேல் திமிர் பிடித்ததாக இருந்தது. தன் தும்பிக்கையால் அந்த மலர் மாலையை எடுத்து கீழே வீசி தன் முன்னங்கால்களால் அதை மிதித்து சிதைத்து சின்ன பின்னமாக்க செய்தது. என்ன காரியம் செய்தாய் இந்திரனே? இனி நீயும் உன் தேவர் கூட்டமும் மனிதர்களைப் போலவே முதுமை அடைந்து அவதிப்படுவீர்கள். என் உடல், என் கைகள். மகரிஷியே, என்னை மன்னித்து விடுங்கள். என் அகந்தையால் தான் தன்னிலை மறந்து தவறிழைத்து விட்டேன். இதற்கு தாங்களே சாப விமோச்சனம் அளிக்க வேண்டும். அகந்தையால் மதியிழந்து அநாகரிகமாக நடந்து கொண்டாய். சரி, போகட்டும். பார்க்கடலில் உள்ள அமிர்தத்தை அருந்தினால் மட்டுமே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். இதற்கிடையில் மகிஷமுகி இந்திராதி தேவர்களுடன் சண்டையிட்டு இந்திரலோகத்தையும் கைப்பற்றிக் கொண்டார். இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் துர்வாசரின் சாபத்தின் காரணமாக உருவத்தில் மூப்பு ஏற்பட்டு நரை கூடி உடல் மெலிந்து மனம் நொந்து போன தேவர்கள் சாப விமோச்சனம் தேடி கைலாயம் செல்ல முடிவெடுத்தனர். பரமேஸ்வரா, இனி நீயே கதி. பரம்பொருளே, எங்களுக்கு அபயமளியுங்கள். நடந்ததையெல்லாம் நானும் அறிவேன். ஈசனே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும். வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது. எனவே உங்களுக்கு துணையாக அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன். இருவரும் சேர்ந்து கடைவதன் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள்.
எனது ஆணைப்படி நீங்களும் தேவர்களுடன் சென்று பார்க்கடலை கடையுங்கள். உத்தரவு ஈசனே. தங்கள் வலிமை அனைத்தையும் ஒன்று கூட்டி தேவர்களும் அரக்கர்களும் மேருமலையால் பார்க்கடலை கடைந்தனர். அதில் கிடைத்த அமிர்தத்தை அரக்கர்கள் மட்டுமே எடுத்துச் சென்றனர். சக்கரதாரியே, இனி தங்களின் லீலையை தொடங்கலாம். அரக்கர்களின் பலவீனத்தை புரிந்து கொண்ட விஷ்ணு அழகிய மோகினி அவதாரம் எடுத்தார். தன் பேரழகால் அரக்கர்களை மதிமயங்கச் செய்தார். அவர்களிடமிருந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து சாப விமோச்சனம் பெறச் செய்தார். அழகிய மோகினியின் வரவே ஒரு புதிய அவதாரத்தின் நோக்கம்தான் என்பதை உணர்ந்திருந்த சிவபெருமான் மோகினியை நேரில் கண்டார். சிவ அம்சமும் விஷ்ணு அம்சமும் ஒன்றாக கலந்தன. அதன் விளைவாக ஜோதிமயமான ஒரு அற்புத ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தெய்வீக குழந்தைதான் அரக்கியை அழிக்க வந்த மணிகண்டன். தேவர்களின் தந்திரத்தால் தன் இன மக்களுக்கு அமிர்தம் மறுக்கப்பட்டதையும் அது மொத்தமும் தேவர்களுக்கே போய் சேர்ந்ததை அறிந்து மேலும் உக்கிரமானாள். இதனால் மகிஷமுகி காட்டில் இருந்த முனிவர்களை முன்பை விட கொடூரமாக துன்புறுத்தினாள். இந்த நிலையில் புலிப்பால் தேடி வந்த ஐயப்பன் அதே காட்டிற்குள் பிரவேசம் செய்தார். ஒளியே புக முடியாத காட்டிற்குள் சூரியன் நுழைந்தது போல் இருந்தது ஐயப்பனின் வருகை.